தாம்பரம் அருகே கணவன் மனைவி தூங்கிய அறையில் தீப்பற்றியதால் இருவரும் உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். 99% தீக்காயமடைந்ததில் மனைவி உயிரிழந்த நிலையில் கணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தாம்பரம் அடுத்த ஆதனூர் ஊராட்சி ஜான்சி சுபம் அபார்ட்மெண்டில் 44 வயதான செந்தில்குமார் மற்றும் 38 வயதான கலையரசி தம்பதிகள் கடந்த 5 வருடமாக வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். இந்த தம்பதிகளுக்கு 20 வயதில் மோனிகா என்ற மகளும் 15 வயதில் தியா என 2 மகள்களும் உள்ளனர். செந்தில்குமார் தான் குடியிருக்கும் அபார்ட்மெண்டிலேயே டைலரிங் தொழில் நடத்தி வருகின்றார். கலையரசி அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று விடியற்காலை செந்தில்குமார் கலையரசி தம்பதிகள் தூங்கிக் கொண்டிருந்த அறையில் இருந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. அதில் தம்பதிகள் இருவரும் மாட்டிக்கொண்டு அலறி கூச்சலிட்டனர். இந்த அலறல் சப்தத்தை கேட்டு அடுத்த அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மகள்கள் வெளியே ஓடி வந்து பார்த்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவித்து பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் மணிமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறைமலை நகர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து பின்னர் தீக்காயத்துடன் துடித்துக் கொண்டிருந்த தம்பதிகள் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி கலையரசி உயிரிழந்துள்ளார். 99% தீக்காயத்துடன் செந்தில்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இதையடுத்து மணிமங்கலம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.